வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் மாடல் 1 and 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது வந்து புரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 12.5 இன்ட்டு 8 இன்ட்டு 1.44 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி டெசிமல் கொடுத்து அதை வந்து ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ 12.5னா அதை நம்ம எப்படி எழுதும் அப்படின்னா 125 டிவைட் பை ஒரு டெசிமல் தாண்டி புள்ளி வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 10 போடுவோம். சரியா? இன்ட்டு 8 இன்ட்டு 1.44னா 144. இந்த ரெண்டு டெசிமல் தாண்டி புள்ளி வச்சிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிவைட் பை 100 போடுவீங்க. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ரூட் வேல்யூ வந்து எடுங்க. இதுக்கு ரூட் வேல்யூ வந்து எடுங்க. அப்போ 125 அப்படின்னா அது வந்து 5 கியூப். அப்போ அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இல்லை எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி எல்டிவிஷன் மெத்தட் போட்டுக்கோங்க. ஸோ 125, ஸோ 5 போடுவீங்க. ஸோ 2 10, இது 2 5 25. திரும்ப 5 போட்டிங்கன்னா 5 25. ஸோ அந்த 3 5 போட்டிருக்கேன். ஸோ 8ங்கிறது 3 கியூப், சாரி 2 கியூப். அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 144ங்கிறது 12 ஸ்கொயர். ஸோ 12 இன்ட்டு 12 டிவைடட் பை என்ன இருக்கும், 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 போட்டுக்கலாம். ஏன்னா அந்த 100 இருக்கிறதா நான் வந்து 2 10 போட்டிருக்கேன். அப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாடி வேல்யூ இருந்தால் 2 வேல்யூக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வேல்யூ என்ன பண்ணிடுவீங்க, வெளியில் எடுத்துருவீங்க. கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியில் எடுக்கிறேன். இன்ட்டு இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுக்கிறேன். சரியா? இந்த 2 12க்கு பதிலாக ஒரு 12 வெளியில் எடுத்துருந்தேன். கரெக்டா? அதே மாதிரி இந்த 2 10க்கு பதிலாக ஒரு 10 நான் என்ன பண்ணியிருந்தேன், வெளியில் எடுத்துருந்தேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்தது ரூட்டுக்குள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் என்ன இருக்கும் 10, 5 இன்ட்டு 2 என்ன இருக்கும் 10 டிவைட் பை என்ன இருக்கும் 10 இருக்கும். அப்போ 2 கேன்சல் ஆகி ரூட் 1, ரூட் 1ஓட வேல்யூ வந்து என்னது 1 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வாங்க, இந்த ஹோல் நம்பரில் பாருங்கள். ஸோ ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. ஸோ ஓரண்டு 2, ஓரண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும், 12 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்னதான், அது 12 தான் ஆன்சராக இருக்கும். புரியுதா? ரொம்ப ஈஸி தான். டெசிமல் வந்துச்சுன்னா ஒரு டெசிமல் இருந்தால் டிவைட் பை 10 போடுங்க, 2 டெசிமல் இருந்தால் டிவைட் பை 100 போடுங்க, 3 டெசிமல் இருந்தால் டிவைட் பை 1000 போடுங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணலாம், அதை பார்க்கல. ஏன்னா நம்பர் சிஸ்டம் அதே தம்ப்நெயில் வந்து இதில் யூஸ் பண்ணிட்டோம். நம்பர் சிஸ்டத்தில் என்ன தம்ப்நெயில் யூஸ் பண்ணமோ அதே தம்ப்நெயிலில் டாப்பிக் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதனால் அதே நம்பர் சிஸ்டம் வீடியோ தான் நிறைய டைம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சி என்ன பண்ணலாம், யாரும் பார்க்கல. ஸோ அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 144 169 4.41. இதோட எல்லா வேல்யூவும் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, ஒரு ஹோல் வேல்யூ, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியுது. இப்போ 144ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 12. சரியா? ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெசிமலுக்கு ஒரு டெசிமல் வைப்போம், இந்த 2 டெசிமலுக்கு ஒரு டெசிமல் வைப்போம். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை டெசிமல் இருக்குது, 2 டெசிமல் இருக்குது. ஸோ 169ங்கிறது 13 ஸ்கொயர், 169ங்கிறது 13 ஸ்கொயர். அப்போ 2 டெசிமல் தாண்டி புள்ளி வச்சுன்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.13 கிடைக்கும். 0.13 மைனஸ் 4.41ஓடது 2 டெசிமல் இருக்குது, அதில் ஒரு டெசிமல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். இந்த 2 டெசிமலுக்கு ஒரு டெசிமல் தான் எடுப்போம். 441ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து 21. அப்போ ஒரு டெசிமல் தாண்டி புள்ளி வச்சிங்கன்னா 2.1 கிடைக்கும். சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12.13 கிடைக்கும். இதில் நம்ம எதை கழிப்போம், 2.1 வந்து என்ன பண்ணிடுவோம், கழிச்சிருவோம். அப்போ 3லேருந்து 0 கழிச்சா 3, 1லேருந்து 1 கழிச்சா 0, 2லேருந்து 2 கழிச்சா 0 1. அப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும், 10.03 கிடைக்கும். ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.6 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.81 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0144 பிளஸ் 0.4 டிவைட் பை 0.5 இருக்கு. ஸோ பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க, இது ஈஸியாக போர்ட் மாஸ் ரூல் வச்சு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணது ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்குது.
ஸோ ரெண்டு ப்ராக்கெட் இருக்கனால ரெண்டாவது ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்க வழி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை சால்வ் பண்ணணும், டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ 0.4 டிவைட் பை 0.5. அப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்கிறதுனால இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4/5 கிடைக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 5 5 8 5 40. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.8ன்னு கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.6 ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.81 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ ஒரு டெசிமல் தள்ளி பிடிச்சா உங்களுக்கு 0.9 கிடைக்கும். சரியா? ஸோ 0.9 மைனஸ் இந்த 12 ஸ்கொயர் வந்து 144. 12 ஸ்கொயர் வந்து 144. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெசிமலுக்கு 1 எடுப்போம், இந்த 2 டெசிமலுக்கு 1 எடுப்போம். அப்போ 2 டெசிமல் தாண்டி புள்ளி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.12 கிடைக்கும். ஸோ 0.12 ப்ளஸ் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 0.8 வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ 0.12 கூட 0.8 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 29. 0.92ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ 0.6 ப்ளஸ் 0.9 மைனஸ் 0.92 கிடைக்கும். அப்போ 0.6 ப்ளஸ் 0.90லேருந்து 92 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 0.02 நமக்கு கிடைக்கும். என்ன 0.02 கிடைக்கும், மைனஸ் 0.02 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 0.6 மைனஸ் 0.02. ஸோ 62 கழிச்சா 58. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.58. ஈஸியாக என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? சரியா? minus 3 into 196 plus root x equal to 8 into 3 minus 2 இருக்குது. சரியா? ஸோ 196 14 ஸ்கொயருங்க நமக்கு நல்லா தெரியும். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு என்ன போட்டிருக்க 14 ப்ளஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என் 3 24 மைனஸ் 2. சரியா? அப்போ 3 இன்ட்டு 14. சரியா? 3 இன்ட்டு 10 30, முன்னாங்க 12 42. ஸோ மைனஸ் 42 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 22 நமக்கு கிடைக்கும். அப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. இங்கே இருக்கிற மைனஸ் அங்கே போச்சுன்னா எப்படி ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். 42. அப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 2 4 2 4 6 64ன்னு கிடைக்கும். நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்னது, எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணால் போதும், ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ரூட் வந்து கேன்சல் ஆகும். இதை மறக்காதீங்க. சரியா? அப்போது இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் 64 த ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போது இந்த ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 64 ஸ்கொயர் பண்ணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 60 இன்ட்டு 60 3600 ஆகுது. அப்போ ஆன்சர் நமக்கு என்னதான் இருக்கும், 4096 தான் இருக்கும். ஏன்னா மீதி இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே என்னது, சின்ன வேல்யூ. இப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. ஸோ இஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் 12 is equal to 4 plus x root 3, then the value of x சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, x இன்ட்டு ரூட் 2 is equal to 4 plus x root 3ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 தானே. அப்போ 12 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2ல் போட்டிங்கன்னா 6 2 12, திரும்ப 2ல் போட்டிங்கன்னா 3 2 6. அப்போ இந்த 2க்கு ஒரு 2 எடுத்துடலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 2 root 3ன்னு எழுதலாமா? சரியா? இஸ் ஈக்குவல் டு 4 plus x root 3ன்னு இருக்கு. அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூலாம் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. சரியா? இது வந்து நமக்கு என்ன இருக்கும், 2x root 3 மைனஸ் x root 3ன்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது 4. அப்போ ரூட் 3 நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 2x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். 2x மைனஸ் எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் தானே. சரியா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ரூட் 3, அதான் இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வந்து என்ன ஆகும், டிவிஷனாக மாறிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4/√3ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆன்சர், ஆப்ஷன் பி. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த போர்ட் மாஸ் இந்த ரூலை நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.